கொஞ்சம் களைப்பாக உணர்ந்தவள் அங்கு ஜூஸ் சர்வ் செய்து கொண்டிருந்த வெயிட்டரை அழைத்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கொண்டு ஒரு ஓரமாக சென்று நின்றுவிட ஆதியும் கையில் ஒரு கிளாஸோடு வந்து அவளோடு இணைந்து கொண்டாள். அக்கா தங்கை இருவரும் அங்கிருப்பவர்களை பார்த்து கிண்டல் அடித்து கொண்டும் அவர்கள் அணிந்திருக்கும் ஆடைகள் அது அவர்களுக்கு பொருந்துகிறதா இல்லையா என்ற ஆராய்ச்சியிலும் சிலர் அணிந்திருந்த ஆடை மற்றும் அணிகலன்களை எவ்வாறு மாற்றி அணிந்திருந்தால் இன்னும் அழகாக இருக்கும் என்றும் சுவாரஸ்யமாக விவாதித்து கொண்டிருந்தனர். திடீரென்று ஆரு எனக்கு ஒரு டவுட் என்ற ஆதியை என்னவென்று போல் பார்த்தவளை கண்டு நம்ம விகு அத்தான் இருக்கார் இல்ல என ஆரம்பிக்க யாரு யாரு என்ற ஆரு இது என்னடி புதுசா என்றாள். அத்தை பையன் அத்தான் தானடி என புரியாமல் கேட்டவளை கண்டு ஆருவால் முறைக்க மட்டுமே முடிந்தது. அதை விடு, நான் டவுட்டுன்னு சொன்னேனே என சினிங்கியவளை கண்டு சிரித்தவள் என்ன டவுட் என்றாள். அது விகு அத்தான் இவ்வளவு ஹைட்டா இருக்கார் இல்ல, அவர் எப்படி கிஸ் பண்ணுவாரு என்றால் ஏதோ அதிமுக்கிய சந்தேகத்தை கேட்பது போல. இப்படி ஒரு கேள்வியை எதிர்பார்க்காத ஆரு முதலில் திகைத்தாலும் பின் அந்த கவலை உனக்கு எதுக்குடி என்றாள். ஹே ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுடி என ஆதி அதிலேயே நின்று கெஞ்சவும் பொங்கிய கோபத்தை கட்டுப்படுத்தவள் ஆஹா ஏனி போட்டு ஏறி போடி என்றால் வெறுப்பாக. அதை கேட்ட ஆதி ஆங் என விழிக்கவும் அந்த கவலை உனக்கு வேண்டாம் டியர், ஐ ஹாவ் மை ஓன் டெக்னிக்ஸ் என்று கம்பீர குரல் பின்னால் இருந்து கேட்டது. அதில் திகைத்து இருவரும் திரும்பி பார்க்க அங்கு இவர்களுக்கு வெகு அருகில் இருந்த தூணில் ஸ்டைலாக ஒரு கையை பேண்ட் பாக்கெட்டில் விட்டபடி விஹான் சாய்ந்து நின்று கொண்டிருந்தான். இவன் எங்கே இங்கே என்பது போல திகைத்து போய் பார்த்து கொண்டிருந்தனர் சகோதரிகள் இருவரும். உடனே தன் பார்வையை ஆறு திருப்பிக் கொள்ள ஆதி மட்டும் எப்படி ரியாக்ட் செய்வது என்று தெரியாமல் முழித்து கொண்டிருந்தாள். ஏனெனில் தாங்கள் பேசியது எங்கே முழுமையாக கேட்டுவிட்டானோ, அப்படி கேட்டிருந்தால் எங்களை பற்றி என்ன நினைத்திருப்பார் என்று நொடிக்கு 100 யோசனைகள் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. அதை கேட்டதாலேயே அதற்கு தகுந்தாற்போல் பதிலளித்தான் என்று புரியாமல் முடித்து கொண்டிருக்க விஹான் நிதானமாக நான் சொல்லலாமா இதற்கான ஆன்சர் என்றான். முதலில் குறும்போடு இதற்கு என்ன பதில் அளிப்பது என்று தெரியாமல் எல்லா பக்கமும் தலையாட்டி வைத்தாள் ஆதி. அவளை கண்டபடியே ஒரு சிறு முறுவலோடு அப்படியே ஹிப்பை பிடித்து தூக்கி நச்சுன்னு ஒன்று கொடுத்துட வேண்டியதுதான் என்றான். அவனை கண்டு லேசாக கண் சிமிட்டியபடியே ஆறுவை விஷமம் வலியும் கண்களால் ஒரு முறை தழுவியவாறே. அதில் ஆதி திறந்த வாய் மூடாமல் அவனை பார்த்து கொண்டிருக்க ஆருவோ விழிக்கென நிமிர்ந்து அவனை முறைத்தாள். கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம சின்ன பொண்ணுகிட்ட எப்படி பேசுறான் பார் என மனதிற்குள் வருத்தெடுத்து கொண்டிருந்தாள். அப்போதே அவன் முதலில் டியர் என்றது நினைவு வர யாரை சொன்னான் என்ற எண்ணம் ஓடியது. ஆனால் ஆறு நிமிருவதற்குள் முன்பே தன் பார்வையை மாற்றி கொண்டவன் ஏதும் அறியாதவனைப் போல் சிறிய தோல் குழுக்களோடு அங்கிருந்து நகர்ந்தான். விகு நகர்ந்ததும் வாவ் ஆறு, விகு அத்தான் செம ஜாலி டைப் இல்லை, நான் கூட பயந்துட்டேன் என்றால் குதித்து கொண்டே ஆதி. வாயை மூடடி குரங்கு, எல்லாம் உன்னால வந்தது என்று எரிந்து விழுந்தவள் அங்கிருந்து அகன்றாள். நிச்சயம் இனிமையாக நடைபெற்று கொண்டிருக்க இரு வீட்டாரும் மேடையில் குழுமியிருக்க அங்கே நமக்கென்ன வேலை என்பது போல் ஒரு ஓரமாக ஆறு அமர்ந்திருக்க அவள் முன் அழகிய பூங்கோத்தோடு வந்து நின்றான் புனித். ஹாய் என வசீகர புன்னகையோடு ஸ்டைலாகவும் அழகாகவும் தன் முன் வந்து நின்றவனை நிமிர்ந்து பார்த்தவள் அவனின் அழகிய புன்னகையில் கவரப்பட்டு தானும் புன்னகைத்து ஹாய் என்றாள். அவன் கையில் இருந்த இருக்கையை சுட்டி காட்டி மே ஐ எனவும் எஸ் ப்ளீஸ் என சம்மதித்தாள். அருகில் அமர்ந்தவன் ஹாய் ஐ ஆம் புனித் என கையை நீட்டி ஆர்ஷா என்றபடியே கையை குலுக்கி ஆர் யூ லுக் ஏ லைக் ஏ ஏஞ்சல் என்றவனை கண்டவளுக்கு அவனின் தோற்றமும் அதிலிருந்த பணக்காரத்தன்மையும் கண்டு வழக்கமான பணக்கார வீட்டு பிள்ளைகளின் ஜோவியல் பேச்சாகவே தெரிய மெல்லிய புன்னகையை மட்டுமே பதிலாக தந்தாள். தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டவன் அவளை பற்றி கேட்க அவளும் தன்னை அறிமுகம் செய்து கொண்டாள். நீங்கள் என்ன வகையில் சொந்தம் என்ன சற்று ஆர்வம் மேலிட கேட்டவனை புரியாமல் பார்த்தவள் கல்யாண பொண்ணோட மாமா பொண்ணு என்றாள். அதை கேட்டு வலது கையை மடக்கி எஸ் என்றவன் அதுவரை இழுத்து பிடித்திருந்த மூச்சை உஃப் என வெளியிட்டவன் அப்பா நான் கூட எங்கள் பொண்ணோட சிஸ்டர் முறைன்னு சொல்லிடுவீங்களோன்னு பயந்துட்டேன் என்றவனை குழப்பத்தோடு பார்க்க நான் மாப்பிள்ளைக்கு மாமா பையன் என்றான். ஓஹோ என்று மட்டுமே சொன்னவளுக்கு சுத்தமாக புரியவில்லை. ஏன் பூஷிக்கு தங்கையாக இருந்தால் என்ன என்றாள். அதை கேட்டு சிரித்தவன் அப்படி இருந்தால் எனக்கு தங்கை முருகை ஆயிருப்பீங்களே, இவ்வளவு அழகான பொண்ணு எனக்கு தங்கச்சியா நோ என்றான் சற்று குரலை மாற்றி சிவாஜி பாணியில். அதை கேட்டு வெடித்து சிரித்தவர் யூ ஆர் டூ ஃபன்னி என்றாள்.
திடீரென எழுந்தவன் தன் கையில் இருந்த பூங்கொத்தை அவளிடம் நீட்டியபடியே, இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மீட்டை செலிப்ரேட் செய்ய இந்த ஏஞ்சலுக்கு என்னோட சின்ன கிஃப்ட் என்றான். அச்சச்சோ வேணாம், இது நீங்கள் அவங்களுக்காக கொண்டு வந்தது தானே என வாங்க மறுத்தவளை, வேணாம்னா இன்னொன்று ஆர்டர் பண்ணிக்கலாம். நோ இஷ்யூஸ், ப்ளீஸ் அக்செப்ட் திஸ் என வற்புறுத்த ஓரளவுக்கு மேல் மறுக்க முடியாமல் ஆறு அதை கையில் வாங்கவும், வில் யூ மேரி மீ என அழகாக ப்ரொபோஸ் செய்திருந்தான். முதலில் இதை கேட்டு திகைத்த ஆறு பின் அவன் ஏதோ விளையாடுவதாக நினைத்து மெல்ல சிரித்தாள். அவளை பொறுத்தவரை இந்த காலத்தில் உள்ள பிள்ளைகளைப் போல அந்த நிமிட டைம் பாஸிற்காக ஃப்ளாட் செய்வதாக நினைத்து அமைதியாக இருக்க, அப்போ நான் எதுக்கு இருக்கேன், இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு எங்கிருந்தாலும் வாழ்கன்னு பாடவா என மனதிற்குள் புனித்தை வறுத்தெடுத்து கொண்டு நின்று இருந்தான் விஹான். இதுவே வேறு இடமாக இருந்தால் அவனை தும்சம் செய்யும் வெறியோடு நின்றிருந்தான். மேடையில் நின்றிருந்தாலும் புனித் ஆருவின் அருகில் வந்ததிலிருந்து இங்கேயே பார்த்து கொண்டிருந்த விஹான் இதற்கு மேல் அங்கு நிற்க முடியாமல் இறங்கி வந்தான். அவனுக்கு அங்கிருந்து அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று புரியாமல் போனாலும் இருவரும் அருகருகே அமர்ந்து சிரித்து பேசி கொண்டிருந்தது எரிச்சலை தந்தது. கீழே அவன் இறங்கி இவர்களின் அருகில் வரவும் புனித் ஆருவிற்கு ப்ரொபோஸ் செய்யவும் சரியாக இருக்க, பொங்கிய ஆத்திரத்தை கைகளை இறுக மூடி தன்னை கட்டுப்படுத்த முயன்றவனுக்கு அவனின் செயலுக்கு சிரித்து கொண்டு அமர்ந்திருந்த ஆருவின் மேல் கண்மண் தெரியாமல் கோபம் பொங்கியது. என்கிட்ட பேச வாய் வராது இவளுக்கு, ஊரில் இருக்கிறவன் கிட்ட எல்லாம் சிரிச்சு பேசிக்கிட்டு இருப்பா, இருடி உனக்கு இருக்கு என அவளை முறைத்து பார்த்தவன், காத்திருந்தவன் பொண்டாட்டியை இன்னைக்கு வந்து நீ தட்டிக்கிட்டு போக பார்க்கிறியா என்று புனித்தை எரித்து விடுவது போல் கண்கள் சிவக்க பார்த்திருந்தான். ஆருஷாவின் 18ஆம் பிறந்தநாள் அன்று தன் தோழிகளோடு வெளியில் சென்றிருந்தாள். அப்போது +2 படித்து கொண்டிருக்க, இதற்கு பிறகு யார் யார் எந்தெந்த பாதையில் சேர்வார்கள் என தெரியாததால் அனைத்து நண்பர்களின் பிறந்த நாளையும் இப்படி ஒன்றாக வெளியில் சென்று கொண்டாடி மகிழ்ந்தனர். அப்படி பார்த்தால் இன்று ஆருவின் முறை. காலை முதல் ஒன்றாக பொழுதை சுற்றி கழித்தவர்கள் மாலை ஒரு ஐஸ்கிரீம் பார்லரில் அமர்ந்திருக்க, அப்போது 2 நாட்களுக்கு முன்பு தான் தன் படிப்பை முடித்து கொண்டு வெளிநாட்டிலிருந்து திரும்பிய விஹானை அழைத்து கொண்டு பூஷியும் பூர்ணியும் ஷாப்பிங் வந்திருந்தனர். ஷாப்பிங் எல்லாம் முடிந்து கிளம்புகையில் விஹு காரில் ஏறிய பிறகு பின்பக்க கதவை திறந்து ஏற முயன்ற சகோதரிகளின் கண்ணில் எதிரில் இருந்த ஐஸ்கிரீம் பார்லரில் அமர்ந்திருந்த ஆறு விழவும் விஹானிடம் சொல்லிக்கொண்டு துள்ளி குதித்தவாறு எதிர்ப்பக்கம் சென்றனர். மனதில் தோன்றிய சலிப்போடு அமர்ந்திருந்த விஹானின் பார்வை எதிர்ப்பக்கம் விழவும் இருவரையும் கண்டதும் புள்ளிமான் போல் துள்ளி குதித்து கொண்டு வந்து நின்ற ஆருவின் மேல் சுவாரஸ்யமாக படிந்தது. வெளிர் ரோஜா நிற குர்தாவும் கருப்பு நிற ஜீன்ஸும் அணிந்து ஒற்றை குதிரைவாலாக தூக்கி தலையை கிளிப் செய்து கொண்டு முகத்தில் உற்சாகம் வழியே பேசி கொண்டிருந்தவள் ஏதோ கேட்க, பூஷிதாவும் பூர்ணியும் விஹானின் கார் இருந்த பக்கமாக கையை காட்டி எதுவோ சொல்வது தெரிந்தது. அதற்கு ஆருவின் ஓ என்ற பாயஸ்பு தான் தெரிந்ததை தவிர அவள் இந்த பக்கமாக திரும்பி கூட பார்க்கவில்லை. நிச்சயமாக தன்னை பற்றியே ஏதோ பேசியிருக்கிறார்கள் என்பது புரிந்தது. கிட்டத்தட்ட 10 நிமிஷம் சென்று திரும்பிய தங்கைகளை அழைத்து கொண்டு கிளம்பியவனின் பார்வை அவனையும் அறியாமல் ஆருவை அழுத்தமாக தழுவி சென்றது. இதை எதையும் அறியாமல் ஆரு தன் நண்பர்களோடு சேர்ந்து கும்மாளமிட்டு கொண்டிருந்தாள். வீடு திரும்பும் வழியில் எத்தனை முயன்றும் மனதை அடக்க முடியாமல் யாரு பூர்ணியாது என்று கேட்டிருந்தான். சும்மாவே ஆருவை பற்றி பேசுபவள் அண்ணனை கேட்டபின் எப்படி அமைதியாகவா இருப்பாள்? அவளும் ஆருவை பற்றி முதல் வரை புட்டு புட்டு வைத்தாள். அப்போதே அவள் தன் தாய்மாமா மகள் என்று தெரிய வர சற்றென்று தோன்றிய சுவாரஸ்யத்தோடு என் பக்கம் கை காட்டி என்னவோ சொன்னீங்களே என கேட்டான். ஓ அதுவாண்ணா, யாரோட வந்தீங்கன்னு கேட்டா, அதான் நீங்கள் வண்டியில் வெயிட் பண்ணுறீங்கன்னு சொன்னோம் எனவும், அதை கேட்டு ஏன் அவள் இந்த பக்கமாக திரும்பி கூட பார்க்கவில்லை என்ற கேள்வி மனதை அரித்தது. அதன் பின் எதுவும் கேட்கவில்லை விகான். அன்று முழுவதும் ஏதோ ஒரு வகையில் அவள் முகமே நினைவு வந்து கொண்டிருந்தது. இரவு படுத்தவனால் உறங்க முடியவில்லை. கண்களை மூடினாலே கண்களுக்கு வந்து அழகிய ரோஜாவென சிரித்தாள். ஏய் பூனைக்குட்டி, ஏண்டி என்ன இப்படி படுத்துற என புலம்பியபடியே எழுந்து அமர்ந்தவனின் மனது இதுவரை ஏற்படாத உணர்வில் சுகமாக தத்தளித்து கொண்டிருந்தது. அப்போதே அவன் மனம் சொல்லும் பாதை புரிபட தன்னை அறியாமல் அவளை செல்ல பெயர் வைத்து அழைத்ததும் புரியவும், இது என்ன, இதுவரை எத்தனை பெண்களை கடந்து வந்திருப்போம், இது என்ன யாரிடமும் தோன்றாத ஒரு உணர்வு, இது காதலா இல்லை மாமன் மகள் என்பதால் எழுந்த ஈர்ப்பா என தெரியாமல் புரியாமல் குழம்பியவனுக்கு ஒரு முறை பார்த்த, அதுவும் தூரத்தில் இருந்து பார்த்த பெண்ணின் மேல் காதல் என்பதை அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் கொஞ்ச காலம் இதை
விட்டு பிடிக்க நினைத்தான். அப்போதும் இப்படியே தோன்றினாள். அவளுக்கே விருப்பமில்லை என்றாலும் அவள்தான் என் பொண்டாட்டி என்று முடிவெடுத்து உறங்கச் சென்றான் விஹான். ஓ மை காட்!